வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் சியம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோன்னா சிறந்த ஜோடிக்கான விருதை நம்ம இந்துவும் கருணாவும் பெற்றுறாங்க. இந்த நியூஸை அறியிறாங்க. கிருபா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்னு கோர்ட்டுக்கு போக சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் சிறந்த ஜோடிக்கான விருதை கொண்டு வச்சுருக்காங்களா? விட மாட்டேன்டி, நீ நினைக்கிற திட்டம் நடக்காது. இந்து உனக்கு சரியான ஆப்பு வைக்க, எப்படி பார்த்தாலும் அந்த கருணா உன் கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன்டி அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க கிருபா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம இந்துவும் கருணாவும் கோர்ட்டுக்கு நம்ம இன்னைக்கு போகக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு சித்ராவுக்கு படிப்பு செலவு, சிவில் சர்வீஸ் தேர்வு எழுத அந்த கோர்ஸ் செலவுக்கு 50,000 ரூபா கட்டணும் ஃபீஸு. அப்படி இருக்க நேரம் நம்ம அவளுக்கான படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நம்ம இந்து கருணாட்ட சொல்கிறாங்க. இதுக்காக இன்றைக்கி உங்கள் அன்னை சொன்னது மாதிரி நீ கேட்டு கோர்ட்டுக்கு போய் நிற்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எது முக்கியம்? சித்ராவுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னா அதுக்கு போய் அந்த 50,000 ரூபாயை நம்ம வின் பண்ணுறோம். சித்ராவிட்ட கொடுத்து அவளை படிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நம்ம கருணா அதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருப்பாங்க, கோர்ட்டுக்கு போங்க, இன்றைக்கி உங்கள் டைவர்ஸ் கேஸ் ஹியரிங்கில் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பொருட்படுத்தாமல் நம்ம இந்து கருணாவை கூட்டிக்கிட்டு அந்த பெஸ்ட் கப்புள் அந்த விருது பெறதுக்கு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அங்கே ஒவ்வொருத்தருக்கா போட்டிகள் நடக்குது. கணவரை மனைவி எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்க, மனைவி எவ்வளவு தூரம் கணவரை புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே டெஸ்ட்டு தான் பெஸ்ட் கப்புள் விருதுக்குள்ள தேர்வில் கொஸ்டின் போட்டு மடக்குறாங்க. நம்ம இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்து இந்த கொஸ்டின் எல்லாம் வேறு கப்பலுக்கு நடக்குது. இதெல்லாம் கருணா பார்த்துட்டு இருக்காங்க. இதை பற்றியெல்லாம் ஏதாவது தெரியுமா கருணா? ஒன்றும் தெரியலை. இந்த போட்டியை நான் இப்போ தான் பார்க்குறேன். இவனெல்லாம் வச்சுக்கிட்டே நான் எப்படி இந்த போட்டியில் இவன் கூட சேர்ந்து 50,000 வின் பண்ணி சித்ராகி ஆசை கனவை நிறைவேற்ற போகிறேன், ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சித்ரா வேற அந்த கருணா வேற எங்கேயாவது இருந்து 50,000 ரூபாயை எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா அடாவடி வேலையிலேருந்து வந்த காசு என் படிப்பு செலவுக்கு ஆகக்கூடாது. எங்கள் அப்பா போட்ட வட்டி குட்டி இந்த கணக்கில் வர தொகை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நியாயமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் போதும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்மளுக்கு எப்படியாவது இந்த போட்டியில் வின் பண்ணி நம்ம சித்ராவுக்கு இந்த பணத்தை கொடுக்கணுமே. ஆனால் கருணாவுக்கு இதை பற்றி ஒன்றும் புரியலையா? இப்போ என்ன பண்ண அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம இந்து கருணா பேரையும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இந்து கருணாவும் போகிறாங்க. அப்போ தான் கணவன் மனைவிக்குள்ள புரிதலை டெஸ்ட் பண்ண கொஸ்டின் கேட்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் எது அப்படின்னு கேட்க நேரம் அழகாக நம்ம கருணாவும் விஜய் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த சைடு நம்ம இந்துவும் தளபதி விஜய் அப்படின்னு குறிப்பிட நேரம் பரவாயில்லையே, ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் ஏன் எல்லாத்துக்குமே இதானே பிடிக்கும்? ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு அந்த இடத்துல அனிதா சம்பத் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கொஸ்டின்களை போட்டு முடக்கிறாங்க. அதுக்கு கரெக்டாக நம்ம இந்துவும் கருணாவும் சேம் பதில் எழுந்தி 10 out of 10 ரெண்டு பேரும் இதே மாதிரி புரிதல் உள்ள கணவன் மனைவி நான் பார்த்ததிலே இல்லை. இப்போ பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இவங்களுக்கு தான் இந்த விருது நிச்சயமாக போகுது அப்படின்னு அந்த இடத்துல பெஸ்ட் கப்பிள் விருது நம்ம கருணாவுக்கும் இந்துக்கும் சேர்த்து 50,000 ரூபாய் கையில் ரெண்டு பேர்த்துக்கும் விருது கொடுத்து பணத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியும் இந்த கருணா இந்துவும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு பேருப்பாங்களே நீ மண்டை பிச்சுட்டு இருந்த கிருபாவுக்கு செம சாக்கு அங்கே டிவியை போட்டு பார்க்க நேரம் அழகாக நம்ம இந்துவும் கருணாவும் பெஸ்ட் கப்பிள் விருதை வாங்கிட்டு நிற்கிறாங்க. இதை பார்க்குறாங்க. என்ன அன்னை அப்படின்னு திவாகர் கேட்குறாங்க. நம்ம இவனை எங்கே போக சொன்னால் இவன் எங்கே போய் நிற்கிறான்? நம்ம இவனை கோர்ட்டுக்கு தானே போக சொன்னோம். ஆனால் இவன் பெஸ்ட் கப்பிள் விருது அதுவும் இந்த இந்து கூட ஜோடியாக நின்று வாங்கிட்டு இருக்கான். பாத்தியானே நீ கொடுத்த இலக்கத்தினால இப்படியெல்லாம் இருக்குது. ஆமாடா, நான் இவனை தப்பு கணக்கு போட்டுட்டேன். இவன் இப்படி ஒரு வேலையை செய்துட்டான். இந்த இந்துவை பாரு சாதிச்சது மாதிரி நிற்கிறா அப்படின்னு ரெண்டு பேருமே கோபத்தில் மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா
அழகாக அந்த 50,000த்தையும் வாங்கி கொண்டு நம்ம சித்ரா கையில் நீட்டுறாங்க. இந்த பாரு, இந்த பெஸ்ட் கப்பிள் விருதை வாங்கிட்டோம் அப்படி சொன்னால் நான் உங்களை இங்கே போக சொன்னதே கோர்ட்டில் ஹியரிங்கில் போய் நீங்கள் 2 பேரும் பிரியதை விரும்பலை, அதுக்காக தான் அப்படி இப்படின்னு சொல்லி பணத்துக்காக போக சொன்னாதான் நீங்கள் போவீங்க, அதுக்காக தான் உங்களை இப்படி நான் போக சொன்னேன் அப்படின்னு அந்த இடத்துல சித்ரா பரவாயில்லையே, பெஸ்ட் கப்பிள் வாங்க அளவுக்கு சிறந்த ஜோடிகளை தானே இருக்கீங்க, உங்களை பிரிக்கிறதுக்கு எங்கள் அப்பா ஏன் தான் இப்படி நிற்காரோ தெரியல அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம கிருபாவுக்கு கோவம் வருது. நம்ம இந்துவும் கருணாவும் வராங்க. எங்கடா போனீங்க, நான் கோர்ட்டில் ஹியரிங் அவ்வளோ தூரம் உனக்கு கிளிப்பிள்ளைக்கு படித்து சொன்னது மாதிரி சொல்ல இந்த இந்து கேவலம் ஒரு பொட்டச்சிக்க பேச்சை கேட்டுட்டு நீ பெஸ்ட் கப்பிள் விருதுக்கு போய் அந்த பெஸ்ட் கப்பிளை வாங்கிக்கிட்டு நிற்கிறியா, விட மாட்டேன்டா கருணா, நீ வர அந்த இந்து என்ன சொல்லாலோ அதை தான் நீ கேட்டுக்கிட்டு பின்னாடி திரியிற. ஐயோ அன்னை, நான் சொல்லதை கேளுங்க, நீ என்னடா புதுசாக கதை விட போறியா, நீ சொல்லதை தான் நான் கேட்க விரும்பலை, உங்கள் 2 பேர்த்தையும் இந்த 6 மாதத்துக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு உனக்கு புவனாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சா நீ ஏன்டா இவளுக்கு பின்னாடி திரிஞ்சிட்டு இருக்கா, இவ யாருடா, இவளை விரட்டி தரணும், உன் வாழ்க்கையிலேருந்து பிரித்து எடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ இப்படியே ஒன்றை சுற்றி எதுக்குடா வந்துட்டு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல ஓரம் கட்டுறாங்க. நம்ம இந்துக்கு என்ன சொல்ல அப்படின்னு தெரியலை. நாங்கள் போகிறோம் போகலை, அது எங்கள் விருப்பம், நீங்கள் சொல்ல யார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் இனி அடுத்த ஹியரிங்க்கு அன்னை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல போடா, இதுக்கே சொதப்புனேன், அடுத்த ஹியரிங்க்கும் இதே மாதிரி நொண்டிச்சாக்க சொல்லி இந்த இந்து ஒன்றை விட்டு போகாமல் பிரியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை தான் பண்ணுவான், அதை பார்க்க நேரமே எனக்கு கோபம் ஆத்திரமும் வருது அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க கருணா அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சித்ரா, அப்பா நீங்கள் என்ன திட்டம் வேணாலும் போடுங்க, இந்துவையும் கருணாவையும் பிரிய நான் விடமாட்டோம், 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்போம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அன்னை வர இந்த வீட்டில் நிலைமையெல்லாம் நம்ம கைமீறி போகுது. இந்த வீட்டில் சுகராணி ஜெயந்தி இவங்க எல்லாம் ஆளாளுக்கு தொழில் ஒன்று பண்ணதாட்டு அவங்க கையில் பணம் புரள ஆரம்பிச்சுட்டு போதாத குறைக்கு இந்த கருணா ஒரு அடிமையாட்டம் நம்மளை சுற்றி இருந்தால் இப்போ இவன் நம்மளை எதிர்த்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். என்னதான் நடக்குது டே, அதுதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், இங்கே என்ன நடக்குது, நம்ம கை மீறி எல்லாம் போனது மாதிரி இருக்குது, சரிப்படாது, இந்த வீட்டில் இருந்து 2 ஜோடியை போய் சிறந்த கப்பிள் அப்படின்னு விருதை வாங்கிட்டு வருவாங்களா அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு நிற்க நேரமே அப்போவே மயக்க பிடிச்சிக்கிட்டு ஆட்கள் நம்ம கருணாக்கு பார்க்கறதுக்காக நம்ம கிருபா வீட்டுக்கு வராங்க. எதுக்காக இப்போ இங்கே வாரீங்க, எங்கள் அண்ணன் அரசியலில் ஏதாவது பேசணுமா என்ன அப்படின்னு நம்ம திவா கேட்கணும்னா அது இல்லை, சிறந்த கப்பிள் விருது பெற்ற அந்த இந்து கருணா அவங்கள்ட்ட பேட்டி எடுக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது. என்ன இவங்கள தேடி வரீங்களா, இவங்க சிறந்த கப்பிளா, போய் இவங்களுக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொன்னால் அவங்க இன்னும் 6 மாதத்தில் டைவர்ஸை வாங்கி பிரிச்சிடலான்னு நினச்சா இவளுக்கு சிறந்த கப்பிள்னு விருது கொடுத்து இவங்களை பிரிக்க முடியாத வர பண்ணிடுவா போல இருக்கு அப்படின்னே மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம கருணாவும் இந்துவன் செய்கிறத பிடிக்காம நம்ம கிருபாவும் திவாவும் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. கலக்கலா இந்து நம்ம கருணாக்க கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க.